Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, salatu wassalam ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் இந்த ரமதான அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய நன்மைகளான இபாதத்துகளை ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டே இருக்கும். எப்படி நான் வந்து அதை நிறைய அமலை செய்யறது, அந்த அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த ரமதானின் மூலமா. இந்த ஒரே ஒரு ரமதானின் மூலமா என்னுடைய வாழ்க்கையை முழுக்க எப்படி மாத்துறது, இந்த ரமதானின் மூலமா சொர்க்கத்தை எப்படி அடையிறது அப்படின்றதுக்கான முயற்சியில ஒவ்வொரு நாளும் நம்ம ஈடுபட்டு வந்துட்டு இருக்கோம். எப்படி இந்த ஒரு ரமதான் வாழ்க்கையவே மாத்தும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த ரமதான்ல நம்ம ஒரு படிப்பினையே நம்ம கத்துக்கோம், ஒரு பிராக்டிஸ் பண்றோம். ஸோ அதை வந்து லைஃப்ல அப்ளை பண்ணணும். இதுவரை நம்ம ரமதானை கடந்து வந்திருப்போம். ஆனா அதெல்லாம் வந்து அந்தந்த பர்டிகுலர் டைம்ல ஏதோ ஒரு முனாஃபிக் மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணிருப்போம். எப்படின்னா நோன்பு காலத்துல நல்ல இபாதத்தா இருந்திருக்கும், குரான்லாம் படிச்சிருப்போம். மத்த நேரத்துல பார்க்கும்போது குரான் படிச்சிருக்க மாட்டோம், இபாதத்தா இருக்க மாட்டோம். அப்புறம் நிறைய அமல் செய்ய மாட்டோம். நிறைய கட்டுப்பாடுகளை இழந்து நம்ம இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனா இந்த ஒரு ரமதான் அப்படி இருக்க போறது இல்ல, இன்ஷா அல்லாஹ். சோ இந்த ரமதான் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த ரமதான் மூலமா இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையே முழுசா மாறப்போகுது. எப்படி அப்படின்னா, இந்த ரமதான்ல நான் ஆக்சுவலா பிராக்டிஸ கத்துக்கிறேன். சோ என்ன பிராக்டிஸ் கத்துக்கிறேன்? நான் இந்த ரமதானை எதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த நோன்பு இந்த சியாம் எதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டது, இந்த பிராக்டிஸின் மூலமா என்னோட இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல ஒரு அதோட அப்ளிகேஷனை கொண்டு வரப்போறேன். சோ அப்ப இன்ஷால்லா அப்ளிகேஷனை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த ரமதான் முழுக்க நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சோ அதனாலதான் முந்தைய ரமதான்கள் மாதிரி இல்லாம இந்த ரமதான் இன்னும் பெட்டரா இருக்க போது, நம்மளுடைய என்டையர் லைஃபையும் இன்ஷா அல்லாஹ் மாத்த போகுது அப்படின்னு நான் சொல்றேன். சோ இந்த ரமதானை பொறுத்தவரை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அதிகமா நன்மைகளை சம்பாதிக்கிறோம். இருந்தாலுமே நிறைய நேரத்தை நம்ம மிஸ் பண்றோம். அப்படிதானே? நிறைய நேரத்தை யூஸ் பண்ணிக்கிறது இல்ல, நிறைய நேரத்துல நம்ம வேஸ்ட் பண்றோம். என்ன செய்றோம், ஒரு காலையில ஒரு டே ஃபுல்லா நம்ம எடுத்து பார்க்கலாமா? காலையில எழுந்துக்கிறோம், சஹர் செய்ய எழுந்துக்கிறோம். சிலர் தஹஜ்ஜுதுக்கு வேகமாவே எழுந்துக்கிற ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். இல்ல அப்படின்னா லேட்டான அந்த சஹருக்கு எழுந்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஸோ இது எதுல சிறந்தது, எது சிறந்தது நமக்கே தெரியும். தஹஜ்ஜுதுடைய நேரத்துல எழுந்துக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு. ஸோ அப்ப தஹஜ்ஜுதுடைய நேரத்துல எழுந்து தொழுது அந்த இடத்துல என்ன கேட்டாலும் தர்றேன்னு சொல்றான். அப்ப யோசிச்சு பாருங்களேன், அல்லாஹ் என்ன கேட்டாலும் தர்றேன்னு சொல்றான். கேட்கறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். கேட்க மாட்டோமா? இப்ப அம்மா சொல்றாங்க, என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. முன்னாடி எல்லாத்தையும் வச்சிருக்காங்க அம்மா. எல்லா சாப்பாடு வச்சிருக்காங்க, ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க, சாக்லேட் வச்சிருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காங்க. வச்சுட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அம்மா என்கிட்ட கேட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நீ என்கிட்ட கேட்டா நான் தர்றேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு அதை கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுங்க, அந்த ஃபிளேவர் கொடுங்க, கேட்க மாட்டோமா? இல்ல எனக்கு கேட்க வந்து வாய் வலிக்குது, எனக்கு சோம்பேறியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காம இருப்போமா? அப்படி கேட்காம இருக்க மாட்டோம் தானே? அப்போ அல்லாவும் இதே சொல்றான். தஹஜ்ஜுதுடைய நேரத்துல இறுதி வானத்துக்கு நான் வந்து வெயிட் பண்றேன். உனக்கு எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். ஏன்னா ரப்புல் ஆலமீன், அவன் வானத்தை படைச்சவன், சூரியனை படைச்சவன், நிலவை படைச்சவன், அண்டத்தை படைச்சவன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் படைச்சவன். அத்தனை படைப்புகளையும் அவன் தான் படைச்சான். அவன் கிட்டதான் எல்லா சக்தியும் இருக்கு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த உலகத்துல ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து நின்னு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி மனிதன் வரை எல்லாரும் சேர்ந்து நின்று எல்லாரும் அவங்களோட தேவைகளை முன்வைக்கிறாங்க. எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு எல்லா தேவைகளும். இப்ப நம்மளோட தேவையே ஒண்ணு விடாம எல்லாத்தையும் முன்வைக்கிறோம். அப்படி எல்லா மனுஷங்களும் சேர்த்து முன்வைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டாலும் அல்லாஹுடைய அந்தஸ்துல, அல்லாஹுடைய பவர்ல ஒரு துளி அளவு கூட குறையாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு துளி அளவு கூட குறையாது அப்படின்னா அவ்வளோ சக்தியும் அவனுக்கு இருக்கு, அல்லாஹுவுக்கு இருக்கு. அப்படி அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன். அப்போ நம்ம கேட்கறதுக்கு என்ன? நமக்கு தெரியும் அல்லாஹ் எப்படி சக்தியாளன் தெரியும் தானே? நம்மள படைச்சது அல்லாஹ் தான், அவனுக்கு தான் எல்லாமே சக்தி இருக்கு அப்படின்னு. அந்த நேரத்துல தஹஜ்ஜுதுடைய நேரத்துல நான் உனக்காக வந்து வெயிட் பண்றேன், நீ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஃபரா இந்த ரமதான்ல நமக்கு சஹருடைய நேரம் வேற. அந்த டைமுக்கு கண்டிப்பா எழுந்தே ஆகணும், நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா காலையில ஒரு மீல் தான் சாப்பிட போறோம், அதுக்கப்புறம் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கணும், தண்ணி குடிக்காம இருக்கணும். அதனால கண்டிப்பா எந்திரிச்சிருவோம் நம்ம எல்லாரும். ஏதோ ஒரு ஒரு நேரம் 2 நேரம் சஹரை நம்ம மிஸ் பண்ணுவோம். மத்தபடி எல்லா நாளும் நம்ம எழுந்துக்கிறோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி எழுந்து நின்னு அந்த நேரத்துல 2 ரக்காய் தொழுது, அந்த நேரத்துல தஹஜ்ஜுதுடைய 8 ரக்காய் போய் தொழுது, அந்த நேரத்துல அவர் கேட்கக்கூடிய எல்லாத்தையும் தர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமா? கேட்கும் போது ஓகே நல்லா இருக்கு, நம்ம செய்யணும் அப்படின்னு தோணுது. ஆனா செய்யும் போது, ஒவ்வொரு நாளும் செய்யும் போது வருதா அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். ஸோ இன் எப்பவுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, தஹஜ்ஜுதுக்கு எழுதக்கூடியவங்களாக இருக்கும். 5 நேர தொழுகைக்கு அப்புறமா தஹஜ்ஜத் மட்டும்தான் ரொம்ப பவர்ஃபுல்லான தொழுகை. 5 நேரமும் நமக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை. இந்த தஹஜ்ஜத் நமக்கு கடமை கிடையாது, வாஜிப் கிடையாது. அது அது ஒரு சுன்னாவா அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது வந்து என்னது இதர வணக்கங்களை வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா தொழுவுங்க. ஆனா தஹஜ்ஜத் மாதிரி எந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தொழுகையும் நம்ம பார்க்க முடியாது.
அது நம்ம டார்கெட் பண்ணி ஒரு அம்பு விடுற மாதிரி. இப்ப நமக்கு எந்த தேவை இருந்தாலும் என்ன விஷயம் இருந்தாலும் அதுல உள்ள நலவை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேட்டது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. 40 நாள் உட்கார்ந்து தகஜ தொழுதா, டெய்லி விடாம தகஜ தொழுதா கேட்டது எல்லாம் கொடுத்துருவானா? கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குறவன்னா இறைவனா இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன். நம்ம கேட்கறது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டா அழிஞ்சு போயிரும், வீணா போயிரும். எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம நம்மளோட உள்ளம் சில நேரம் நலவுகளை எதிர்பார்க்கும், சில நேரம் தீமைகள் எதிர்பார்க்கும். நமக்கு அதுல இருக்கக்கூடிய தீமை தெரியாது. அப்போ அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நீங்கள் சில நேரம் விரும்புறது உங்களுக்கு தீமையா இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. சில நேரம் நீங்க தீமைன்னு வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நன்மையா இருக்கும், அதுவும் உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தான் அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ அப்ப அந்த நேரத்துல நம்ம எதை கேட்கும் போதும் இதில் உள்ள நலவை எனக்கு கொடு அல்லாஹ், எனக்கு செல்வத்தை பெருக்கி கொடு, அதுல பரக்கத்தை கொடு. சோ செல்வம் மட்டும் இருந்தா அது சோதனை, அதுல பரக்கத்து இருக்கும்போது அது நமக்கு திருப்தியை தரும். அதே மாதிரி எனக்கு கல்வியை கூட அதை பயனுள்ளதாக ஆக்கி கொடு, பயனுள்ள கல்வியை கொடு. வெறும் கல்வி மட்டும் இல்லாம அது சம்பாத்தியத்துக்கு மட்டும் இல்லாம அதுல பயனுள்ள கல்வியா, இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் பயனுள்ளதா எனக்கு ஆக்கி கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லாம் இதை எனக்கு கூட, இதை சிறந்ததாக ஆக்கி கொடு. அது எனக்கு சிறந்ததாகவும் என்னை சுற்றியுள்ள என்னோட குடும்பத்துக்கும் என்னுடைய சமூகத்துக்கும் என்னுடைய இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் சிறந்ததாக ஆக்கி கொடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்கும்போது அந்த தஹஜ்ஜுதுடைய கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் கபூல் செய்யறான் நிச்சயமா. அப்படியும் கபூல் செய்யல அப்படின்னா அது நமக்கு நலவாக இருக்காது. அதை நமக்கு சொர்க்கத்துக்காக மறுமைக்காக அந்த துவாவை சேர்த்து வைக்கிறான். எதையுமே அல்லாஹ் வேஸ்ட் ஆக்க மாட்டான். சோ அல்லாஹ் மாதிரி ஒரு நீதியாளன் அன்பாளன் யாருமே பார்க்க முடியாது. அப்போ அவன் என்ன செய்யறான், அப்படி சேர்த்து வைக்கிறான். சோ தஹஜ்ஜத்தை நம்ம தொழுகிறோமா அப்படின்னா ஸ்டில் அதோட ப்ராக்டிஸ்ல இருந்துட்டு இருக்கோம். அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நம்ம முன்னாடி எழுந்து நம்மளால சொல்ல முடியல. ஸோ இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவரை யூட்டிலைஸ் பண்ணிப்போம். சரி, சஹர் செய்யணும். சஹர் செஞ்சு என்ன செய்யறோம், ஃபஜர் தொழுவோம். நிறைய மக்கள் சஹர் செஞ்சு ஃபஜர் தொழுகாமலே தூங்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். ஸோ இதை பார்க்கக்கூடியவங்க இருந்தீங்க அப்படின்னா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நோன்பு வைக்கிறதுல எந்த ஒரு பலனும் இல்லாம போயிடும் தொழுகை இல்லை அப்படின்னா. தொழுகை காஃபியர்களோடு, அப்ப காஃபியர்களும் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ அதற்குரிய தொழுகை தொழாம இருக்கிறது காஃபிருடையது. ஸோ அப்ப தொழாம இருந்து நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னா தொழாமல் இருந்து காஃபிர்கள் நோன்பு வைக்கிறது மாதிரி ரெண்டுமே சேம் ஆயிரும். ஸோ தொழுகை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காஃபிர்களையும் முஸ்லிம்களையும் உங்களையும் காஃபிர்களையும் பிரிக்கக்கூடிய விஷயம் என்ன, தொழுகை. அப்ப அந்த தொழுகை இல்லை அப்படின்னா காஃபிர்கள் நோன்பு நோக்குறாங்க, அப்படித்தானே? உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்துக்கு வழங்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு வழங்கப்பட்டிருக்கு, அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சோ முன்னிருந்த சமூகம் யாரு, வேதக்காரர்கள் யாரு, யூதர்கள் கிறிஸ்துவர்கள். யூதர்கள் கிறிஸ்துவர்களா வெற்றி அடையக்கூடியவங்களா அப்படின்னா கிடையாது. ஆனா அவங்க நோன்பு வைக்கிறாங்களா, நோன்பு வைக்கிறாங்க. அப்போ அதுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹர் செய்யுங்க. அதுதான் அவங்களுடைய நோன்புக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த நேரத்துல சஹரை நம்ம செய்யறது இன்ஷா அல்லாஹ். அந்த சஹரை செஞ்சுட்டு தொழுவுறதா காஃபிர்களையும் நம்மளையும் வேறுபடுறது இன்ஷா அல்லாஹ். ஸோ ஃபஜ்ரை நிச்சயமாக தொழுவோம். ஃபஜ்ருடைய சுன்னத் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எத்தனை தடவை நம்ம கேட்டாலும். ஆனா ஃபஜ்ருடைய சுன்னத்தை நம்ம தொழுகிறோமா அப்படின்னா ஸ்டில் அது ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. ஃபஜ்ருடைய தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் உங்க முன்னாடி வச்சாலும், அந்த ஃபஜ்ருக்கு முன்னாடி கூடிய 2 ரக்காயத் சுன்னத்தை வச்சாலும் அந்த சுன்னத் தொழுகைக்கு ஈடா எதுவுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், அந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம். அப்புறம் ஃபஜ்ர் தொழுகிறோம், இப்போ தூங்கிடுவோம். இப்போ வீடுகள்ல இருக்கவங்களா இந்த தூங்கினதுக்கு அப்புறமா ஜுகருக்கு தான் எழுந்துக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியும். ஜுகருக்கு தான் எழுந்திப்பாங்க, இல்ல வேலைக்கு போறாங்களா ஒரு அந்த டைமுக்கு எழுந்து கிளம்பி வேலைக்கு ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்படியே போயிடும் ஒரு டே. அப்புறம் ஜுகருக்கு வரும், ஜுகர் தொழுகிறோம். ஜுகர் தொழுகிறது சில நேரம் தொழாமல இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கணும். அந்த ஜுகருக்கு சுன்னத்தை தொழுகிறோமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஜுகர் தொழுதுக்கு அப்புறம் குர்ஆன் படிக்க முடியுமா, டயர்டா இருக்கு தூங்கணும், இல்ல மத்த நேரத்துல வெளியே வேலை பார்த்துருக்காங்களா வேலை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும், ரஷ்ஷா இருக்கும். ஸோ அப்புறம் அசர் மஹ்ரிஃப்குள்ள இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப பிளெஸிங்கான நேரம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த நேரத்தை நம்ம எப்படி இப்ப வெளியே போறோம் அப்படின்னா நிறைய பேர் அசரை கதா செஞ்சு தொழக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கறோம். நான் மகரிஃப் கூட சேர்த்து தொழுதுக்கிறேன், ஏன்னா டிராவல்ல இருக்கேன், வெளியே இருக்கேன், எனக்கு கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், போருக்கு போகும்போது கூட உங்களுக்கு தொழுகை கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போறாங்க, ஒரு குரூப் என்ன செய்யறாங்க அப்படின்னா தொழுதுட்டு இருக்காங்க, ஒரு குரூப் போர்ல இருக்காங்க. இப்போ இவங்க தொழுகை முடிச்ச உடனே இவங்க வராங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு, அப்புறம் அவங்க போருக்கு போறாங்க.
சோ அவ்வளவு உயிர் போகக்கூடிய நிலைமையில போருக்கு இருந்தா கூட தொழுகை அந்த நேரத்துல கடமை. தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த நேரத்துக்கு நான் தொழுவணும். இல்ல அப்படின்னா தொழ முடியாது. இப்ப நேத்து ஃபுல்லா தொழுவல நான். இன்னைக்கு என்ன சொல்றேன், நேத்து தொழுகை மிஸ் பண்ணிட்டு அதனால இன்னைக்கு நான் தொழுகிறேன். 2 சுகர் தொழுகிறேன், 2 அசர் தொழுகிறேன், தொழ முடியுமா? தொழ முடியாது. ஃபுல்லா வேஸ்ட் தான். சோ நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அந்தந்த நேரத்துக்கு நான் தொழுது முடிச்சிடணும். இன்ஷா அல்லாஹ் அந்தந்த நேரத்துல டைம கீப் அப் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு டைம். ஸோ ஃபஜர்னா அந்த டைம்ல, துஹர் பர்ஃபெக்ட் டைம்ல, அசர் மகரிப் இஷா. ஸோ தாமதமா தொழுகிறேன், கொஞ்சம் லேட்டா தொழுதுக்கிறேன். இப்ப நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டே இருக்கோம். அல்லாஹ் இது கூட அல்லாஹ் அதை கூட எல்லாம் கேட்டுட்டே இருக்கும். அல்லாஹ் வந்து ரொம்ப தாமதப்படுத்தி கொடுத்தானா, ஏன் தான் எனக்கு இவ்வளவு நாள் கொடுக்காம இருக்கானோ எல்லாம் கொஸ்டின் கேட்கிறோம்ல தாமதமாகும் போது. ஆனா அவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நம்ம தாமதப்படுத்தும் போது நம்மள கொஸ்டின் கேட்கிறோமா? நம்ம ஏன் இப்படி லேட்டா தொழுவுற அப்படின்னு என்னைக்காவது நம்மள கேட்டுக்கோமா? நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏமா லேட்டா தொழுவுற, சீக்கிரம் தொழுவுமா, நேரத்துக்கு தொழுவுமா அப்படின்னு. நம்மள சொல்லி கேட்கிறோமா? அப்ப என்னோட துவா தாமதப்படுத்த கூடாது அப்படின்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமா அல்லாஹ் கொடுக்கணும்னா நான் முதல்ல அவனோட கடமைகளை சரியா செய்யணும். ஸோ தொழுகையே அந்தந்த நேரத்துல தொழக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அசர் மகரிப் முடிக்கிறோம். அப்புறம் இஃப்தார். இஃப்தார்ல நல்ல ஒரு விருந்து இருக்கும். இஃப்தார் முடிஞ்ச உடனே ஒரு மயக்கம் இருக்கும். கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் டயர்டா இருக்கு, எதை பத்தியும் பேசாதீங்க. அந்த நேரத்துல என்ன சொல்லணும், ஏதாச்சும் ஒரு டிவி கொடுங்க, கொஞ்ச நேரம் போன் கொடுங்க, கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி காட்சிகளை நம்ம அதிகமா பார்க்கணும். ஸோ அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இஃப்தாருக்கு அப்புறமா நிறைய நம்ம துவா செய்யணும், நிறைய இபாதத்துல ஈடுபடணும். இஃப்தார் அப்போ மற்ற நோன்பாளிகளுக்கு உதவி செய்யறது, மற்றவங்களுக்கு உணவளிக்கிறது, இஃப்தார் அப்ப வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். இதுக்கப்புறம் நம்ம எப்போ தராவி தொழுறோமோ இல்ல தஹஜ்ஜுத் தொழுறோமோ அது வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், அப்படியே ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ டைம்லாம் காலம் ஒரு செகண்ட்ல ஓடுதுதான். ஆனா அந்த ஃப்ரீ டைம்ல நான் என்ன பண்றேன்? சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டே உட்காந்துருக்கேன் நான் போனை, இல்ல சும்மா என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்ல டிவி பார்த்துட்டு இருக்கேன்னா, ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். திரும்ப நம்மளோட ரமதானை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். என்ன பண்றேன்? அது அல்லாவோட பாதையில இருக்கா இல்லையா? அல்லாவோட பாதையில இல்ல அப்படின்னா, நான் கிளியரா சொல்லிருக்கேன் முன்னாடியே, அல்லாஹுடைய பாதையில செலுத்தாத நேரம் எல்லாமே வேஸ்டான நேரம் தான். இல்ல நான் அது படிக்கிறேன், இல்ல இது படிக்கிறேன், நான் இதை கத்துக்கிறேன், சும்மா வீடியோ பாக்குறேன், எல்லாமே. சோ படிக்கிறேன் அப்படின்னு வரும்போது, இல்ம் அப்படின்னு வரும்போது, அது மார்க்க கல்வியா இருக்கட்டும், உலக கல்வியா இருக்கட்டும். ஸோ உலக கல்வியை நான் இந்த விஷயத்த குரான்ல இருக்கக்கூடிய இந்த பிசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பிசிக்ஸ் படிக்கிறேன். ஸோ குரான்ல ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்ப மேத்ஸ் படிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது பெனிஃபிஷியலா நமக்கு அமையும். ஜஸ்ட் நான் மார்க் வாங்குறதுக்காக, ஜஸ்ட் நான் ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்காக, ஜஸ்ட் வேலைக்கு போறதுக்காக அப்படின்னும் போது அது உலகத்துக்காக மட்டும்தான் போகும். ஸோ இன்ஷால்லா அந்த ஒரு எண்ணத்தோட, அந்த நியத்தோட படிக்க ஆரம்பிப்போம் இன்ஷால்லா. ஸோ அப்போ ஒரு நாள் முழுக்க என்னுடைய அந்த நேரத்தை அல்லாவுக்கு மட்டும் செலவு பண்றேனா? அல்லாவுக்கு செலவு பண்றேன்னா என்னது? என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய மறுமைக்காக, என்னுடைய நலவுக்காக நான் செலவு பண்ணிக்கிறேன்னா அப்படின்றத பாக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஷால்லா. ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, குர்ஆனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதுதான் நம்ம பார்த்தோம். நேற்று பார்த்துருந்தோம்ல, இந்த மாதம் ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ குர்ஆனுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம இனிமேல் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அதுல இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம வந்து நம்ம நோன்பை வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள். ஸோ இப்போ குர்ஆன் அப்படின்னு வரும்போது, குர்ஆனை பார்க்கறதுக்கு முன்னாடி குர்ஆன்ல அல்லாஹ் இந்த நோன்பை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் குர்ஆனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ நோன்பை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றா? பக்ரா சூரால சொல்றான். 183வது வசனத்துல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், பட் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வார்த்தையுமே ரொம்ப ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கும் போது. ஸோ என்ன ஆரம்பிக்கிறான்? அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவங்களே. ஆமனு, நீங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நிஜமாலே நீங்க நம்புனீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க? குதிப அலைக்கும் சியாம், உங்கள் மீது சியாம் நோன்பு கடமையாக்கப்பட்டிருச்சு. ஸோ கடமை, ரூல்ஸ், இது வந்து கம்பல்சரியா நீங்க பண்ணியே ஆகணும். நமக்கு 5 ரூல் இருக்குல்ல. ஸோ கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இந்த 5 கடமை. அது இல்லாம மார்க்கமே கிடையாது. அந்த மாதிரி நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகும், நீங்க உங்களுக்கு முன்னதாக யார் இருந்தாங்களோ அவங்க மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஸோ நீங்க என்ன செய்யலாம்?
தக்குவன் தக்குவாவே அடையலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். நம்ம என்ன தக்குவா அப்படின்றத பார்த்தோம். பட் எதுல இருந்து தக்குவா? தக்குவானா என்ன நமக்கு தெரியும். ஈஸியா ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். இறை அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. இறை அச்சம். அல்லாவுக்கு பயப்படணும். ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? ஸோ அது நீ கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ தக்குவா ப்ரொடெக்ஷன். தக்குவா அப்படின்னா வெறும் பயம் மட்டும் கிடையாது, ஹவுஃப் கிடையாது, ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் எதுல இருந்து ப்ரொடெக்டடா இருக்கணும். இப்போ வெளியில இருந்து நிறைய ஹார்ம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெளியில இருந்து ஹார்ம் வருது அப்படின்னா எப்படி சொல்றது, ஆஹ் வெளியே வந்து ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலை இருக்கு. கொரோனாவே எடுத்துக்கலாம், கோவிட் எடுத்துக்கலாம். கோவிட் வரும்போது என்ன பண்ணோம், ரூம்குள்ள ப்ரொடெக்டடா இருந்துக்கிட்டோம். யார் கூடயும் நம்ம கம்யூனிகேட் பண்ணல, வெளியே வரல. எதுக்காக அப்படின்னா வெளியே ஒரு ஆபத்து இருக்கு, அந்த ஆபத்துல இருந்து நான் ப்ரொடெக்ஷனா இருந்துக்கிறேன். இதுதான் தக்குவா. இதுதான் ஆக்சுவல் தக்குவா. நான் வீட்டுக்குள்ள ப்ரொடெக்டடா இருக்கேன். ஸோ அந்த வீட்டோட வால் இருக்கு, நான் யாரு கூடயும் கான்டாக்ட் ஆகல. இதுதான் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாவுக்கு நான் அல்லாவுக்காக அஞ்சுறது. அல்லாவுக்கு அஞ்சுறது தவிர அல்லாவுக்காக நான் அஞ்சுறது. அல்லாவுக்காக அஞ்சுறதுன்னா என்னது, என்னோட இறைவன் அன்பாளன் கருணையாளன் என்ன படைச்சான். ஸோ அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை நான் செஞ்சு அவனோட கோபத்துக்கு உள்ளாகிடக்கூடாது அப்படின்ற ப்ரொடெக்ஷன். இதை நான் செஞ்சேன்னா அல்லாவுக்கு கோவம் வரும், அதனால நான் செய்யாம இருக்கேன். இதை செஞ்சா அல்லாவுக்கு பிடிக்காது, அதனால நான் செய்யாம இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அல்லாவிற்காக நான் வந்து என்னை காத்துக்கிற விஷயம், என்னை இதை செய்யாம நான் பாதுகாத்துக்கிற விஷயம், அதுதான் தக்குவா. ஸோ அப்ப தக்குவா எதுல இருந்து வரணும், எல்லா கெட்டதுல இருந்தும், ஷர்ல இருந்தும். யூஸ்வலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், ரசூல் சொல்றாங்க, நோன்பு காலத்துல ஷைத்தான்கள் கட்டப்படுது, நரகத்தோட வாசல் மூடப்படுது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கெட்டது எதுவுமே வெளியில இருந்து வரல. சோ நமக்கு வரக்கூடிய கெட்டது என்னது, தக்குவாவை அடைகிறது எது, எதுல இருந்து தக்குவா அடைக்கும், நம்மளுடைய நப்ஸ். நப்சுல 3 விதமான நப்ஸ் இருக்கு. நப்சுல் அம்மாரா, லவ்வாமா, முத்துமையின்னா. அம்மாரா அப்படின்றது தீமையை தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த நப்ஸ் நமக்குள்ளே இருக்கும். நமக்கு ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு ஷைத்தான் இருக்கான்ல. சோ அவன் வந்து இந்த நப்சை வந்து தீண்டிக்கிட்டே இருப்பான். சோ அந்த நப்சுல இருந்து நம்ம வெளியே வர்றதுதான் மிகப்பெரிய ஜிஹாத். ரசூல் சொல்லி காட்டுறாங்க, நம்ம எல்லாருக்குமே ஷஹீத் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கு. இஸ்லாத்துக்காக என்னுடைய உயிரை கொடுக்கணும், அப்படி கொடுத்தா கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு. ஸோ போருக்குலாம் வந்துச்சுன்னா நான் முதலா நிற்பேன். இப்போ வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்குது, நான் தஜ்ஜால்லாம் வந்துட்டானா நான் மஹதி அலி இஸ்லாம் பின்னாடி நிற்பேன், நான் வந்து என்னோட உயிரை கூட கொடுக்க தயாரா இருப்பேன் அப்படின்லாம் நம்ம வந்து வாய் பேச்சு பேசுவோம்ல. ஆனா ரசூல் சொல்றாங்க, உண்மையான ஜிஹாத் எது, உண்மையான போர் எது, உண்மையான உயிர் நீக்கிறது எது, எது அப்படின்னா நான் என்னுடைய நப்சு கூட போராடுற போராட்டம் தான். ஸோ அப்போ இந்த மாசத்துல கெட்டதோடைய சோர்சஸ் எல்லாத்தையும் அல்லாஹ் குறைச்சிட்டான், கம்ப்ளீட்டா குறைச்சிட்டான். ஒரே ஒரு சோர்ஸா இருக்கு, அது நம்மளோட நப்ஸ். அந்த நப்ஸை நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு, அந்த தக்குவாவை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த சியாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ரசூல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சாரி, அல்லாஹ் சொல்றான். அது வந்து ரசூல் நமக்கு அதை ப்ராக்டிஸ் ஆக்கி காட்டுறாங்க. ஸோ இப்ப இந்த தக்குவாவை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது. அந்த தக்குவா எதுல இருந்து, கெட்ட விஷயம் எல்லாத்தையும் என்னோட நப்ஸ்ல இருந்து, அல்லாவுக்கு பிடிக்காத எல்லா விஷயத்துல இருந்தும். அல்லாவுக்கு என்னெல்லாம் பிடிக்காது, ஒரு மனுஷனா இன்னொரு மனுஷன் கஷ்டப்படுத்துறது பிடிக்காது, ஒரு மனிதன் அநீதியாக நடந்துக்கிறது பிடிக்காது, ஒரு மனிதன் மோசடி செய்யறது பிடிக்காது, ஒரு மனிதன் பொய் பேசுறது பிடிக்காது, ஒரு மனிதன் திருடுறது பிடிக்காது. சோ இந்த மாதிரி அல்லாவுக்கு எதெல்லாம் கெட்டதுன்னு நல்லா வச்சிருக்கானோ, எதெல்லாம் கெட்டதா படைச்சிருக்கானோ அதெல்லாம் செய்யறது அல்லாவுக்கு பிடிக்காது. ஸோ அதே அகைன்ஸ்டா நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா எதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்கும், அல்லாவுக்கு இரக்கமா இருக்கிறவங்கள பிடிக்கும், அல்லாவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்கள பிடிக்கும், அல்லாவுக்கு பொறுப்பா இருக்கவங்க அப்படின்னா தன்னோட வாழ்க்கை எதுக்காக இருக்கு, தன்னோட நேரம் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றத உணர்ந்து செயல்படக்கூடியவங்கள பிடிக்கும். அல்லாவுக்கு மற்றவங்களுக்காக கன்சர்ன் பண்றவங்க, எம்பதியோட சிம்பதியோட மற்றவங்களுக்காக வாழ்றவங்கள ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த தக்குவாவை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது, மறுமைக்காக தக்குவாவை டெவலப் பண்ணிக்கிறது இல்ல, மறுமையில இந்த நோன்பு எனக்கு சிபாரிசு செய்ய போகுது, இந்த குர்ஆன் எனக்கு சிபாரிசு செய்ய போகுது, மறுமையில எனக்காக எல்லா கேள்வி கணக்கும் இருக்கு. என்னுடைய ஒரு பார்வைக்கு ஒரு கேள்வி கணக்கு, ஒரு வார்த்தைக்கு ஒரு கேள்வி கணக்கு, ஒரு ஒரு வார்த்தை நான் கேள்விப்படுறேன் இந்த உலகத்துல கேட்கிறேன், அதை கேட்டுட்டு நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றேன். இப்போ ஒரு சாங்கோட ஒரு லைனை கேட்ட உடனே அடுத்த லைனுக்கு போறேன்னா இல்ல வேண்டாம் அவுதுபில்லா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரணும். அதுக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் கேள்வி கணக்கு இருக்கு. ஸோ அந்த கேள்வி கணக்குல நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறேன், அந்த தக்குவாவே டெவலப் பண்ணிக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதை இந்த நோன்புல டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா
இனிமேல் வரக்கூடிய நோன்பு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நோன்பு மாதிரியே இருக்கும். இப்போ மனிதனுடைய வாழ்க்கை நோன்பு மாதிரியே இருந்துட்டா ரொம்ப அழகான கூட்டு நான் படிச்சது. மனிதனோட வாழ்க்கை நோன்பு காலம் மாதிரி இருந்துட்டா அவனோட மறுமை பெருநாள் போல சந்தோஷமாக இருக்குமா. எவ்வளவு அழகான விஷயங்க. அதுக்காக தான் நோன்பு. ஸோ இந்த நோன்புல நான் எப்படி இருக்கணும் அது மாதிரி என்னோட வாழ்க்கை ஃபுல்லா இருந்துட்டா பெருநாள்ல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். எவ்வளவு சந்தோஷம். அது நமக்குள்ள அந்த புது ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், ஃபேமிலியை மீட் பண்றதா இருக்கட்டும், தொலை போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி சாப்பிட்றதா இருக்கட்டும், சாப்பிடக்கூடியதா இருக்கட்டும். ஒரு மாசம் லஞ்சு சாப்பிடாம அன்னைக்குதான் சாப்பிட போறோம். ஸோ எவ்வளோ பெரிய சந்தோஷம். அது மாதிரி நம்மளோட மறுமை இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பு ஃபுல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு வசனத்துல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன, எதுல இருந்து தக்குவா, என்னோட நஃப்ஸ்ல இருந்து தக்குவா. ஸோ என்னோட நஃப்ஸை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா என்னோட டே எப்படி ஸ்பெண்ட் பண்றேன், அப்படிதான் என்னோட நஃப்ஸை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன், 1 மணி நேரம் மட்டும் ஒரு படம் பார்த்துட்டு வரேன், ஒரு 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 மணி நேரம் மட்டும் ரிலாக்ஸ் ஆயிக்கிறேன், ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிக்கிறேன், அதுல என்ன தப்பு. ஸோ இதைதான் கண்ட்ரோல் பண்றது. ஸோ இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னோட டைம் ஃபுல்லா அல்லாவுக்காக இருக்கணும், என்னோட எஃபோர்ட் ஃபுல்லா அல்லாவுக்காக செய்யணும். இந்த நோன்பை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு மாத்திக்கிறது தான் இந்த நோன்புடைய எசன்ஸா இருக்கும். இதுதான் இந்த நோன்புடைய நோக்கம், கோலா இருக்கும். ஸோ கோல் செட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நோன்பையும் அந்த கோலுக்கான அச்சீவ்மெண்ட்டா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்கோம்ல, இந்த மாசம் இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த மாசம் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், இந்த மாசம் இதெல்லாம் படிச்சு முடிக்கணும். எல்லா ஏஜ்லயும் ஒவ்வொரு டார்கெட் இருக்கும். அது மாதிரி இந்த ஒவ்வொரு நாள் நோன்பையும் நம்ம டார்கெட் வைக்கணும். இந்த நோன்புல இந்த விஷயத்த நான் மாத்திக்கணும், இந்த நோன்புல இந்த விஷயத்த நான் கத்துக்கணும். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த நோன்பை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ நான் சொல்லியிருக்க முன்னாடியே நோன்பை பத்தி எவ்வளவு பேசினாலும் முடியவே முடியாது, எத்தனை வருடங்கள் பேசினாலும் முடியாது. ஸோ அட்லீஸ்ட் அந்த நோன்புல நம்ம கத்துக்கிறதுல ஒரே ஒரு விஷயத்த மாற்றத்தை கொண்டு வரும். அதன் மூலமா நோன்பு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி பயன்படுத்தக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கட்டும். அதன் மூலமா சொர்க்கத்துல நம்ம எல்லாரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.